ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரேஷன் அரிசியில் வந்து எப்படி வந்து நம்ம இட்லி மாவு அரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 6 அலக்கு புழுங்கல் அரிசி, 2 அலக்கு பச்சரிசி இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி 7-8 வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஊற வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 150 உளுந்தை வந்து போட்டுட்டு வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வெந்தயம் எடுத்து அதில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சோடனே நல்லா ஊறி வரும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா ஊறின உளுந்து. ஸோ இப்போ வந்து இதை எடுத்து நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கிரைண்டரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கிரைண்டரை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டு குழக்கல்ல போட்டு அரைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம உளுந்தை மட்டும் தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் கிரைண்டரில் ஆட் பண்ணியிருக்கோம். செயின்லாம் போட்டாச்சு, ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணினா ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ உளுந்துக்கு எப்பயுமே வந்து தேவையான தண்ணி ஊற்றணும், மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. அப்பப்போ தெளிச்சு விடணும். ஸோ இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும், நல்லா பொங்க அரைக்கணும். ஸோ அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், முதல்ல ஊற்றின தண்ணிக்கு இவ்வளோ தூரம் கண்டிருக்கு, மாவு வந்து இவ்வளோ தூரம் எடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு திரும்ப நம்ம தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும். மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா மாவு சரியாக வராது. உளுந்து எவ்வளோ கிளம்புதோ அப்போ தான் இட்லி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த உளுந்தை வந்து ரொம்ப நல்லா பக்குவமாக அரைக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, நல்லா மாவு வந்து நல்லா அரைஞ்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம அள்ளிடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், 7 டைம்ஸ் வந்து திரும்ப ஊற வச்ச அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். இதோடு சேர்த்து உப்பையும் நான் போட்டுருவேன். ஸோ கல் உப்பு போடுறதுனால நான் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்குவேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், எல்லா அரிசியில் இருந்த தண்ணியெலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு நான் வந்து அரிசியை மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான தண்ணியும் உப்பையும் நான் இதில் போட்டு ஆட் பண்ணி அரைச்சிடுவேன். இது எனக்கு வந்து 2 லிட்டர் கிரைண்டருங்கிறதுனால நான் ஃபுல்லாக வந்து போட்டுட்டேன். இதுவே நீங்கள் உங்களுக்கு வந்து சின்ன கிரைண்டர் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பாதியாக போட்டு அரைங்களேன். ஸோ இப்போ நான் உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எல்லாமே போட்டதுனால இழுக்காது கிரைண்டரு. ஸோ மேக்ஸிமம் நிறைய கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ தேவைக்கான உப்பை நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு கை உப்பு போட போகிறேன். பாருங்கள், இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஒரு குறகுறப்பு இல்லாமல் நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம உளுந்து மாவு எடுத்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா பொங்கி வரும். மாவு பொங்கி வந்துடுச்சுன்னா அதை எடுத்து இட்லி ஊற்றிங்கன்னா சூப்பராக வரும். ஸோ உங்களுக்கு அள்ளிட்டு நான் கலக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், கிரைண்டரை வந்து நல்லா நீட்டாக தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு கம்ப்ளீட்டாக அப்படி அழகாக மூடி வச்சுருங்க. ஸோ இல்லைன்னாக்கா கருப்பாம்பூச்சி எலி இருந்தால் அதெல்லாம் வந்துட்டு ஏதாவது பூச்சி இருந்தாக்கா எதுவுமே வந்து உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணாது பெரும்பாலும். ஸோ இது வந்து டைரெக்டாக வைக்காதீங்க, கல்லை துரு பிடிச்சிரும் இந்த கம்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு துணியை போட்டு அது மேலே வச்சிங்கன்னா ஈரத்தினால துரு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மாவை வந்து கரைச்சி வைக்க வேண்டியதுதான். ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சு நம்ம உப்பு போட்டு ஏற்கனவே அரைச்சதுனால. ஸோ இதை எப்படி பண்ணணுன்னா, இது மேலே இருக்கிறதெல்லாம் உளுந்து மாவு, கீழே வந்து அரிசி மாவு போயிடுச்சு. ஸோ இதை வந்து இப்படி உள்ளே கையை விட்டு நல்லா கிண்டி எடுக்கணும். ஸோ இப்படி நல்லா ரெண்டும் உளுந்தும் அரிசியும் கலக்கிற மாதிரி நல்லா போட்டு கிண்டி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. காலையில் பொங்கி வந்துடும். ஸோ இப்போ இவ்வளோ மாவு இருக்குன்னா காலையில் இவ்வளோ மாவாக பொங்கி வந்துடும். ஸோ பொங்கி வந்துடுச்சுன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதை எடுத்து நம்ம இட்லி ஊற்றலாம், சூப்பராக இட்லி வருங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி வலையெல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னா வலையில் வந்து இன்னொரு கைக்கு மாற்றிக்கோங்க. ஸோ நான் எப்பயும் மாற்றிடுவேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட வீடியோ போட்டுட்டு இருந்ததுனால மறந்துட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, மாவு சூப்பராக வந்துருச்சு. காலையில் இட்லி ஊற்றிக்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ அவ்வளோதாங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியும் போடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் அரைக்கக்கூடாது. ரெண்டுமே தப்பான பதமாயிடும். இதுதான் கரெக்டான பதம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், அழகாக கலக்கி சுற்றிலும் இருக்கிற மாவெல்லாம் வலிச்சு விட்டுட்டு நீட்டாக வச்சாச்சு. இப்போ வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி மாவு அரைக்கும் போது இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் வைங்க. ஃபுல்லாக நிரம்பி வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா காலையில் எழுந்துச்சி பார்த்திங்கன்னா எல்லாம் பொங்கி கீழே ஊற்றிடும். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. எப்பயுமே பெரிய பாத்திரத்தில் மாவை கலக்கி வச்சுருங்க, காலையில் பொங்கி ஊற்றிடும். ஸோ இது அவ்வளோதான், இன்றைக்கி ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இதை அழகாக மூடி வச்சுட்டாக்க கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஸோ காலையில் வெயிட் பண்ணி உங்கள் மாவை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.